செக்டார் இன்வெஸ்டிங் அப்படின்னு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. செக்டார்ன்ற வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்டார் அப்படியே ஒரு கம்பெனிகளை குறிக்கிற செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேனுஃபேக்சரிங். சோ சிம்பிளான டேர்ம்ஸ்ல ஒரே பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் ஒரு செக்டார்னு சொல்லலாமா? சூப்பர். ஐடி செக்டார் அந்த மாதிரி. பெர்ஃபெக்ட். இப்போ என்ன சொன்னீங்க? ஐடி செக்டார். ஐடி செக்டார். ஓகே. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் மிட் கேப் பார்த்தோம், ஸ்மால் கேப் பார்த்தோம். இப்போ நம்ம டாப் 100 கம்பெனிஸ் பார்க்கும்போது நம்ம என்னென்ன HDFC-ன்னோ, ரிலையன்ஸ்ன்னோ, அப்புறம் TCS-ன்னோ, TCS எல்லாம் சாஃப்ட்வேர் பார்க்கும்போது, HDFC வந்து பேங்க் பார்க்கும்போது, ஸோ நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். நம்மளுக்கு சம்டைம்ஸ் இருக்கும்ல, எனக்கு வந்துட்டு இந்த ஐடி கம்பெனிஸ் நல்லா போகும்னு தோணுது, எனக்கு ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பேங்க் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? செக்டார் இன்வெஸ்டிங். ரைட்டா? சரி, இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செக்டார்லாம் சொல்லிட்டே வாங்க. ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், அப்புறம் வந்து ஃபார்மா செக்டார், வேற என்ன இருக்கு? FMCG. FMCG-னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒண்ணுனா, இப்போ ஐடின்றது ஒரு செக்டாரா? இப்போ நான் ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ETF தெரியும்ல, லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல. சூப்பர். சோ அப்ப ஐடி இல்ல ஒரு ETF இருக்கு, ITBs-ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ETF. அப்படின்னா என்ன அர்த்தம்? basket of stocks. of what stocks? multiple companies. எந்த கம்பெனி? IT sectors. Perfect. so basket of IT stocks இருக்கிறது ITBs. நம்ம சைடுல அட்டாச் பண்ணலாம், so that they will get to know. அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு ஒரு ETF இருக்கும், அதுக்கு பேரு தான் பேங்க் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் basket of stocks இருக்கும். எந்த ஸ்டாக்ஸ் இருக்கும்? பேங்கிங் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ். HDFC, SBI, ரிலையன்ஸ் வராது, அது வேற பேங்கிங் செக்டார். அதே மாதிரி ஃபார்மா செக்டார், அதாவது நம்ம இந்த மெடிசன்ஸ்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது. சோ அதுக்கும் ஒரு ETF இருக்கு, அதுக்கு பேர் என்ன? பெர்ஃபெக்ட் ப்ரோ. முன்னாடி தெரியுமா இல்ல? அதே. ஆமா. இந்த FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அதான் முந்தா நேத்து கூட நீங்க ஒன்னு ஆர்டர் பண்ணிருப்பீங்க, இந்த பிரிட்டானியா ஏதாச்சும் பிஸ்கெட் ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பீங்கல்ல. சோ அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம கன்சியூம் பண்றோம்ல. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த பிரிட்டானியா, அப்புறம் என்ன வருது, டாபர், கன்சியூம் பண்றோம். அதனாலதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகும்போதோ இல்ல என்ன சொல்றது, எல்லா செக்டாருமே ஃபால் ஆகும்போது இந்த FMCG மட்டும் எப்பயுமே மேல போய்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டு. ஏன்னா எல்லாரும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டா? வார் இருந்தாலும் சரி, நீ கன்சியூம் தான் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. சோ அதனால இந்த FMCG-க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் FMCG ETF இருக்கு. சோ இப்போ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 செக்டார்ஸ் எடுத்தோம். பட் ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். கரெக்டா? சோ இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்தியன் கம்பெனிஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு நம்மளுக்கு ஐடியா வந்துடுச்சு. இப்போ நம்ம டைரக்டா அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு போயிடலாம், அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா பண்ண முடியும். அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா?